ஓகே கைஸ், கோட்டைக்குள்ள ஒரு கோவிலும் ஒன்று பயங்கரமாக கட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இடத்துலலாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1000 முதல பக்கம் விட்டு வச்சுருந்தாங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் காடை முட்டை ட்ரை பண்ண போகிறேன். டேஸ்ட் வைஸ் மங்கமாகவே இருக்குதுங்க. பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபோர்ட்டுக்கு தான் போகணும். பார்ப்போம், இந்த பஸ்ஸே நம்மளை ஃபோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு பஸ் எந்த பக்கம்னு கேட்டால் அவர் எந்த பஸ்லேயே போகலான்னாரு. இப்போ கேட்டால் இது இல்லை, இதுலேருந்து பக்கம் தான் நடந்தே போயிருக்கேன்ட்டாரு. ஓகே, ஆட்டோக்காரன்ட்ட கேட்டு ஃபோர்ட் எந்த பக்கம் போகலான்னு கேட்கலாம். பாலக்காடு ஃபோர்ட் எந்த பக்கம்? கோட்டை. பாலக்காடு பஸ் ஸ்டாண்டை விட்டு நீங்கள் இறங்கி ஆட்டோவில் நீங்கள் ஃபோர்ட்டுக்கு போனோன்னா 40 ரூபா ஆகுது. ஆக்சுவலாக ஒரு 1.5 கிலோமீட்டர். அது ஃபோர்ட்டுன்னா கோட்டை. நம்ம இங்கே ஏதாச்சும் தப்பாக இருக்கே சும்மாதான்ற மாதிரி ஏதாச்சும் தப்பான வீடாக இருந்தால் நான் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, கோட்டைன்னு சொன்னாலே புரியுது. ஆக்சுவலாக இங்கேருந்தே நம்ம நடந்து போனாலே போய்க்கலாங்க. 1.5 கிலோமீட்டர் தானே, நடக்க மாட்டோமா, நடந்தே போயிடுவோம். ஓகே, பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறமா ஒரு சிக்னல் வருங்க. சிக்னல்லேருந்து ரைட் எடுத்தோம்னா பின்னாடி கோட்டைன்னு சொல்லியிருக்காங்க. நடந்து போடுவோம் அப்படின்ட்டுருவாங்க. நடந்து வந்தால் பைக்கில் வந்தாலும் சரி, இப்படியே போனீங்கன்னா சிக்னல் தாண்டி ரைட் போனால் அந்த கோட்டை வந்துடுங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ ஒரு வழியாக கோட்டைக்கு வந்தாச்சு. இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸு. ஒரு காலத்தில் மகாராஜா யூஸ் பண்ணிருந்தது. உள்ளுக்குள்ளே ஆளையிலே விட மாட்டாங்க. இப்போ தான் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளால் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். கோட்டைக்குள்ளே வந்தாச்சு. அடுத்தது நம்ம டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். டிக்கெட்டே கிடையாதுங்க. டிக்கெட்டே கிடையாது, ஃப்ரீயா? ஃப்ரீ 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 பரவாயில்லையே. இது ஒரு நல்ல விஷயம். என்ன டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீயாகவே சுற்றி பார்க்க விட்றாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே கைஸ், இதுதான் வந்துட்டு கோட்டையோட என்ட்ரன்ஸுக்கு போகிற வழி. 4 வீலர்லாம் இந்த பக்கம் என்ட்ரியே கிடையாது. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு 4 வீலர் நின்றுட்டு இருக்கா? அந்த 4 வீலருக்கு மட்டும்தான் என்ட்ரி. ஆமாம், ஆக்சுவலாக இந்த கோட்டையை சுற்றியும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தண்ணி மாதிரி வெட்டி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு டாப் வியூவிலேருந்து பார்த்தா தெரியும், அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துலலாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1000 முதல பக்கம் விட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா வேறு எதிரி நாட்டு அரசர்கள்லாம் வந்து உள்ளே வந்திருக்கலான்னு சொல்லி 1000 முதலைகளை இந்த இதுக்குள்ளே விட்டு வச்சுருந்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆமை, அதுக்கப்புறம் இந்த நீர்ப்பறவை அதெல்லாம் ஜாலியாக நீந்திட்டுருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா அதுதான் கோட்டையோட உள்பகுதி. ஓகே, மேலே போக முடிஞ்சுன்னா கண்டிப்பாக மேலே போய் எடுத்துகிட்டு வருவாங்க. கோட்டையோட அந்த மதில் சுவரே பயங்கரமாக இருக்குங்க. நம்ம லாஸ்ட்டாக இந்த பேலஸ், மைசூர் பேலஸ் தான் போக முடியாமல் போயிடுச்சு. கடைசியில் நம்ம இங்கே தான் வந்து கோட்டையை பார்க்க முடியுது. பரவாயில்ல, பாலக்காடில் இந்த மாதிரி ஒரு கோட்டை இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம ஊர்லேயே ஒன்று இருக்குது, ஈரோடு பக்கம் சென்னிமலை சம்திங் கிட்ட. என்ன கோட்டைடா? புதுக்கோட்டையா? இல்லை, அங்கே ஒரு இது இருக்குது, இடம் இருக்குது. பட் ஆனால் அது என்னன்னு எனக்கு சரியாக தெரில. ஓகே, மதில் சோறு நல்ல ஒரு பெரிய சோறாக இருந்திருக்கு. இங்கெல்லாம் வந்துட்டு தான் பார்த்துட்டிங்கன்னா வாட்ச் டவர் மாதிரி ஆளுங்கள்லாம் அங்கங்கே நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு யாராச்சும் எதிரிங்கெல்லாம் வந்தாங்கன்னா டக்குன்னு சிக்னல் கொடுப்பாங்க. ராஜா வந்துட்டு குதிரை எடுத்துட்டு ரெடி ஆயிடுவார். வெற்றிவேல் வீரவேல் சொல்லுங்களடா, போர்ன்ட்டு கிளம்புறதுக்காக. இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறது வாட்ச் டவர் மாதிரிங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா இங்கே ரூம்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாம் எப்படி இந்த மொட்டை வெளியிலேயே படுத்து தூங்கிடுவாங்களா ராஜா எல்லாரும்? ஆமாண்டா, பாரு எதுவுமே இல்லாமல் இருக்குடா. நான் கூட சரி உள்ளே வந்தோடனே நிறைய இடம் இருக்கும், அறைகள் இருக்கும். அப்புறம் எதுக்குடா கோட்டை கட்டினா இவ்வளோ பெருசா? அரண்மனை வேற, கோட்டை வேறடா. சரி, அப்புறம் அரண்மனைனா என்ன, கோட்டைன்னா என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி. இங்கே என்ன சேர்த்து வச்சாரு? அது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும். செப்பல்லாம் வெளியே விட்டுட்டே போயிருக்காங்க. இருக்கு. அப்படியா? ஆமாம். ஓகே கைஸ், கோட்டைக்குள்ள ஒரு கோவிலும் ஒன்று பயங்கரமாக கட்டி வச்சிருக்காங்க. சம்திங் இது என்ன கோயில்னு சரியா தெரியல, என்ன சாமி வச்சிருக்காங்கன்னு. உள்ளுக்குள்ளேயும் பயங்கரமாக இருக்குங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா சுற்றி பார்க்கறதுக்கு இது ஃபுல்லாகவே இது கோயில் ஏரியா தாங்க. மேலே வேணா போகிறதுக்கு எந்த பக்கம் வழி இருக்குன்னு பார்த்து மேலே போய் சுற்றி பார்ப்போம். ஓகே, எந்த பட்டி கார்டு உள்ள போறதுக்கு டிக்கெட் வேணும்ட்டாங்க. டிக்கெட் இல்லைன்னு சொன்ன மாதிரி, ஆனால் அப்படியெல்லாம் இது கிடையாது, டிக்கெட் வேணும்.
டிக்கெட் இருந்தால் தான் மேலே அலோவ் பண்ணுறாங்க, இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. ரிசல்ட்டுங்கிறனால கொஞ்சம் டிக்கெட் அது மேபி நம்ம 5:30 வரைக்கும் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, இல்லாட்டி வெளியே துரத்தி விட்டுறாங்க. 5:30 மணியோட க்ளோஸ் ஆகுது. ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு வரவங்க நேரங்காலமாக வந்துட்டு போயிருங்க. என்ன அப்போ சிப்பாங்கெல்லாம் இதோட பெருசாக விடாந்தாங்க. கைஸ், இந்த கோட்டை வந்துட்டு ஐதர் அலி அவர் வந்துட்டு அவரோட பீரியடில் கட்டினதாமாங்க ஸ்குவாட். ஆக்சுவலாக வந்துட்டு இன்னொரு 1 hour மட்டும்தான் நம்மளால் இப்போ இதுக்குள்ளேயும் சுற்ற முடியும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு கோட்டைக்குள்ளேயே ஒரு 1 kilometer பக்கம் சுற்றணும் போலையாங்க, அவ்வளோ பெரிய கோட்டையாக இருக்குது. ஆனால் கோட்டை வேறு அரண்மனை வேறையாமாங்க. இங்கே வந்துட்டு சம்திங் வேறு ஏதோ சேர்த்து வச்சா அந்த மாதிரி பொருட்களை வச்சுப்பான்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு வியூ பாயிண்ட் மாதிரி. இந்த சிப்பாய்ங்கெல்லாம் மேலே நின்று எதிரி நாட்டு அரசர்கள் யாராச்சும் போருக்கு வராங்களா என்னன்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த வியூ தாங்க இதெல்லாம். ஆனால் ஈவினிங் டைமில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நல்லா அந்த சன் செட்டோட கோட்டை சுற்றத்தே நல்லா இருக்குது. பரவாயில்ல, சூப்பராக இருக்கேங்க. இந்த தண்ணியில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 1000 முதலே விட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா சப்போஸ் வந்துட்டு இந்த கோட்டைக்குள்ளே வரவங்க அந்த டோர் ஒன்று மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த பாலம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த டோர் போட்டால் மட்டும்தான் இந்த பக்கம் வர முடியும். அப்படியே அதெல்லாம் தாண்டி நான் உள்ளே வரப்போன்னு பார்த்தாங்கன்னா அந்த 1000 முதலைக்கு இறையாயிருவாங்க. ஸோ அதனால தான் பிளான் பண்ணி இது ஏதோ சும்மா அழகுக்காக வச்சுருக்காங்கன்ற மாதிரிலாம் இல்லை. இதுக்குள்ளெல்லாம் முதலையெல்லாம் விட்டு வச்சுருந்துருக்காங்க ஃபஸ்ட்டு. இப்போ தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கே கொடுத்துட்டு இங்கே ஆமை அந்த மாதிரி மீனெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன், கோட்டைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த பக்கம் கோட்டை இருந்துச்சுன்னா இந்த பக்கமே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்கும். சில்ட்ரன்ஸோட வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 2.5 hourலாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டு வரலாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ சில்ட்ரன்ஸ் பார்க் போகிற ஐடியாலாம் இல்லை. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஆல்ரெடி காலையிலேருந்தே சுற்றின டயர்டில் இருக்கோம். அடுத்த ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு போகலான்ட்டு ஒரு ஐடியாங்க. ஓகே கைஸ், அடுத்தா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஊரில் காளான் நிறைய சாப்பிட்ருப்போம். இப்போ வந்துட்டு கேரளா ஸ்டைல் காளான் சாப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஆர்டர் போட்ட காளான் வந்துருச்சு. டேஸ்ட் வைஸ் பங்கமாகவே இருக்குதுங்க. அடுத்தா பானிபூரியும் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். பானிபூரியும் வரதுக்கு தான் வெயிட்டிங். பானிபூரி வந்துருத்தோ. ஓகே கைஸ், காளான் ப்ளஸ் பானிபூரி 2 வந்துருச்சுங்க. ஓகே கைஸ், பானிபூரி எடுத்து எங்கடா வச்சுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காளான அடிப்பொடி பானிபூரி. அந்த காளான் கொஞ்சம் ஏதோ டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. பயங்கரம். அடுத்து வந்து பானிபூரி பானிபூரி அல்டிமேட். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் காடை முட்டை ட்ரை பண்ண போகிறேன். இங்கே தான் காடை முட்டை ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். 5 பீஸ் போட்டு வரப்போகுது. பார்ப்போம், அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா காடை முட்டை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த கடையில் வந்து காடை முட்டை ஃபேமஸ் போல. ஸோ அதனால காடை முட்டையை பார்த்துட்டு அதையும் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடலான்ட்டு. எப்படி இருக்கு? நாட் பேட். சேம் கோடி முட்டை மாதிரி தான் இருக்கு. பெருசாக சொல்லிக்குமா இல்லை? ஃபைன், சூப்பர். இது வந்து காடை எக் மசாலுங்களாமாங்க. கடையில் இது ஒரு ஸ்பெஷல் சொல்லப்போனால். இப்போதான் மெனு நல்லா இருக்கும். நம்ம இப்போ பாலக்காடுலேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. எம்ஜிஆர் சென்ட்ரல் அரக்கோணம் எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. ஸோ இதில் தான் நம்ம போக போகிறோங்க. ஓகே ஸ்குவாட், ஒரு வழியாக நம்மளும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகியாச்சு. பாலக்காடு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேங்க. ஓகே, மற்றபடி ட்ரெயின் ஜெர்னியெல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியல. நம்ம வந்த டைமில் வந்துட்டு கூட்டம் கம்மி, இதெல்லாம் சீட்டு கிடச்சிட்டு போகும்போது வரும்போது சரி எந்த பிரச்சனைலாம் உட்காந்துட்டு போயிட்டு வந்துட்டேங்க ரிலாக்ஸாக. என்ன அங்கே போயிட்டு பஸ்ஸில் சுற்றணும் தாங்க ரொம்ப டயர்ட் ஆக்கிடுச்சு. ஓகே கைஸ், நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ட்ரெயின் ஜேர்னி ஒரு பயங்கரமான ஜேர்னி இருக்குதுங்க.
ஓகே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். Cheers guys.